ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோருன். ஒருவர் தொழில் செய்து அதன் மூலம் அதிக லாபம் ஈட்டி தொழிலில் ஜொலிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருவறை முதல் கல்லறை வரை பணம் தேவைப்படுகிறது. அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் கூன் குருடு செவிடு நொண்டி இல்லாமல் பிறப்பது அரிதிலும் அரிது. மானிடராய் பிறந்துவிட்டால் வாழ்க்கை நடத்த பணம் என்ற ஒன்று அத்தியாவசியமாகிறது. பணம் பெற வேண்டுமானால் வேலை செய்தால்தான் பணத்தை பெறலாம், கூலியாக. அப்போ வருமானம் வர வேண்டுமென்றால் தொழில் செய்தாக வேண்டுமே. அந்த தொழில் சிறப்பாக அமைவதற்கு, அவர்கள் அந்த தொழிலில் ஜொலிப்பதற்கு அவர்களுடைய ஜாதகமும் கை கொடுக்க வேண்டும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனி இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்கிறாங்க. தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும். அது நாம் செய்யும் தொழில் நமக்கு யோகமாக இருக்க வேண்டும். யோகமாக இருந்துவிட்டால் தொழில் செய்து அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையே வாழலாம். ஒருத்தர் தொழில் செய்து அதன் மூலம் நல்ல ஆதாயம் அடைந்து தானும் ஜொலிக்கிறார். அவரிடம் வேலை பார்ப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார். தொழிலில் ஜெயிக்க வேண்டுமானால் அவருடைய ஜாதகத்தில் தொழில் பாவகம் வலுப்பெற்று நல்ல யோகமாக கிரகங்கள் அமைய வேண்டும். அப்படி யோகமாக கிரகங்கள் அமைய பெற்றவர்கள்தான் சுயதொழில், சொந்த தொழில் செய்து வருமானம் ஈட்டி வளமான வாழ்வை பெறுவார்கள். லக்னத்தில் இருந்து 10ஆம் இடம் எண்ணி வந்தால் அந்த இடம் வலுவாக இருக்க வேண்டும். அதிலும் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் தொழில் மூலமாகவோ ஒரு வியாபாரம் செய்தோ தனது யுக்தியால் ஜாதக பலத்தால் நல்ல லாபம் அடைந்து வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் சொல்லுவார்கள், 10இல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் அல்லது 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் சொல்வதுண்டு. 10ஆம் இடத்திற்கு இடம் கொடுத்தவரும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு சிறப்பு. 10ஆம் இடத்தை 10ஆம் இட அதிபதி பார்த்தாலும் யோகபலனையே கொடுத்து விடுவார். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை பாருங்கள். லக்னமாக வருவது கடக லக்னம். லக்னத்தில் குரு உச்சம் பெறுகிறார். கடக லக்னத்திற்கு 6, 9 குடையவன். 9 குடையவன் பாக்கியாதிபதி குரு லக்னத்திலேயே உச்சம் பெறுகிறார். அப்போ லக்னம் வலுவடைந்து விட்டது, சுபத்தன்மையுடன் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த லக்னத்தில் குரு இருப்பது, குரு திக்பலனை பெற்று விடுகிறார். லக்னாதிபதி சந்திரனும் 4ஆம் இடத்தில் இருந்து, அதாவது துலாத்தில் இருக்கிறார். அவரும் திக்பலம் பெற்று விடுகிறார். அதுவும் சித்திரை 3ஆம் காலில் இருக்கிறார். சித்திரை 3இல் பிறந்தவர்கள் அதியோகசாலிகள் என்று சொல்வதுண்டு. சித்திரை என்றால் சித்திரை மாதம் 3ஆம் தேதி அல்ல, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். ஆக சித்திரை 3இல் பிறந்தால் ஒரு கிரகம் சித்திரை 3இல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ துலாத்தில் தான் அந்த கிரகம் இருக்கும். ஆக இங்கே சந்திரனும் சித்திரை 3இல்
துலாத்திலே திக்பலத்துடன் இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். 10க்குடைய செவ்வாயோ 7ஆம் இடமான மகரத்தில் போய் உச்சம் பெறுறார். அப்போ அங்கேயும் செவ்வாய் திக்பலம் ஆயாச்சா? 10ல் சூரியன் செவ்வாயின் வீட்டில் செவ்வாயால் பார்க்கப்பட்ட சூரியன். சித்திரை மாதம் அவர் பிறந்திருக்கார். தனஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. 10ஆம் இடம் தொழில் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன் போய் உச்சமாக அமர்ந்துட்டார். அப்போ இந்த ஜாதகம் ஒரு யோக அமைப்பை பெற்று விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். 2வது சித்திரை மாதம் சூரியன் உச்சம், 7லே சந்திரன். அப்போ சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திரன் பௌர்ணமி யோகத்தையும் பெற்று விடுகிறார் இந்த ஜாதகம். 7ல் இருக்கும் செவ்வாயோ மேசத்தில் இருக்கும் உச்ச சூரியனை பார்க்கிறார். மேலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக தனது சொந்த வீட்டையும் மேசத்தில் இருக்கும் உச்சம் பெற்ற சூரியனையும் பார்க்கிறார். அப்போ இவர் சொந்த தொழில் தானே பார்க்கணும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. 10ஆம் இடம் இவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்திருந்தால் அவர் அடிமை தொழில் போய் பார்ப்பார். ஒரு இடத்துல அடிமையாலாம் வேலை பார்க்க மாட்டார். 10ஆம் இடம் இவ்வளவு அதிர்ஷ்டகரமாக யோகா பலமாக இருந்திருப்பதால் இந்த ஜாதகர் சொந்த தொழில்தான் பார்க்கணும். அதில் பல முன்னேற்றங்களை கண்டு நல்ல லாபம் பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். தொழிலில் நல்ல ஆதாயம் பெற்று ஜொலிக்கிறார் என்றால் அதுதாங்க நெசம். சொந்த தொழில் செய்து ஜொலிப்பதற்கு கிரக அமைப்புகள் பலமாகவும் பாலமாகவும் சுபத்தன்மையோடும் இருக்க வேண்டும். ஏன் பாலம் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சமசப்தமாக பார்க்க வேண்டும். இங்கே சூரியன் சந்திரனை பார்க்கிறார். அப்போ ஒரு பாலம் மாதிரி. அப்போ ஒரு இணைப்பு பாலம் ஏற்பட்டால் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போயிடலாம், ஒரு ஆற்றை கடக்கலாம். அப்போ பாலம் எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறதோ அதை போன்று அந்த ஜாதகருக்கு அந்த 2 கிரகங்கள் பலமாகவும் பாலமாகவும் சுபத்தன்மையோடும் யோகத்தன்மையோடும் இருந்தால் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியமாகும். ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10ஆம் இடத்துல ஒரு யோக கிரகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லையா 10ஆம் இடத்தை சுபத்தன்மை பெற்ற கிரகம் பார்க்க வேண்டும். அவனுக்கு என்னப்பா 9 கிரகம் உச்சமாக இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. 4ம் கோளும் உதவி விட்டால் நல்லதே நடக்கும். நாள் என்றால் திங்கள் செவ்வாய் புதன் இப்படி நாளை குறிப்பது. கோள் என்றால் கிரகங்கள். அப்போ 4ம் கோளும் உதவி விட்டால் அந்த ஜாதகருக்கு நல்லதே நடக்கும். 10ஆம் இடம் யோகமாக அமைந்த ஜாதகர்கள் குசேலனாக பிறந்தாலும் அவர் வாழ்வில் குபேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பார். பிறக்கும்போது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் வலுத்து திக்பலம் பெற்று யோக பலம் பெற்று அந்த திசையில் நடக்கும் பொழுது அவர் தொழில் மூலம், அதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு லோனை வாங்கி சிறுசாக தான் ஆரம்பிப்பார். அது பல மடங்காக பெருகி பல கிளைகளாக உருவெடுத்து அவர் நல்ல லாபம் பெற்று அதிர்ஷ்டத்தையும் அடைந்து யோக பலனை பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வார். அப்போ ஒருவருக்கு சொந்த தொழில் செய்தால் ஜொலிக்கலாமா, ஜொலிப்பார்களா? அப்படி என்றால் இதற்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள் உதாரணங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம்,
வாலிய வளமுடன்.